குட்டி யானைக்கும் பழந்தந்தி கதையும். ஒரு காட்டில் குட்டி யானை ஒன்று தன் அம்மாவுடன் இருந்தது. அந்த யானைக்கு மிகவும் ஆர்வம் அதிகம். ஒவ்வொரு நாளும், அம்மா, இது என்ன, அம்மா, அது என்ன என்று கேள்விகள் கேட்கும். ஒரு நாள் குட்டி யானை காட்டில் சென்று பழந்தந்தி, முதுமையான யானை ஒருவரை சந்தித்தது. குட்டி யானை, தாத்தா, நீங்க ஏன் பெரியதா இருக்கீங்க? பழந்தந்தி, நான் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். நேர்மையும் பொறுமையும் தான் என்னை இப்படி பெரியவனாக்கியது. குட்டி யானை, நான் உங்களைப் போல பெரியவனாக என்ன செய்ய வேண்டும்? பழந்தந்தி சிரித்தவாறு கூறினான், நீ நேர்மையாக இரு, சோம்பலாக இல்லாமலும் இரு. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பழக்கம் போடு. அப்போதுதான் நீயும் ஒரு நாள் என்னைப் போல பெரிய யானையாக மாறுவாய். அந்த நாள் முதல் குட்டி யானை எல்லா நல்ல பழக்கங்களையும் கடைபிடிக்கத் தொடங்கியது. பல வருடங்கள் கழித்து அது காட்டின் மிகுந்த மதிப்புள்ள யானையாக மாறியது. Once upon a time, there was a little chick. He loved playing outside in the sunshine. But one day, the sky turned grey. It started to rain. The little chick had never seen rain before. He felt a little scared of the noise and the water falling down. He ran quickly to his mother hen. Mommy, Mommy, he peeped. What happens when it rains like this? His mother hen smiled a warm, gentle smile. She ruffled his feathers softly. My dear little one, she said kindly. The water from the rain is very important too. She explained, it helps the plants and crops grow big and strong. The food we eat needs the rain to grow root. The little chick listened carefully. He thought about the yummy grains and seeds they ate. He understood that rain wasn't scary at all. It was helpful and good. From that day on, when it rained, the little chick wasn't afraid. He would look outside and cheep happily, come, rain. Come. Title, புத்திசாலி மயில். காடு, காலை. நரேட்டா, ஒரு சின்ன காடில் மயில், முயல் மற்றும் நரி வாழ்ந்தனர். மழை வரும் நாள். முயல், மழை வருது. என்ன செய்வது? நரி, நம்ம கூனியில் தண்ணீர் நிறைந்துரும். மயில், நாம் பழைய குடிசையை சுத்தம் செய்து தங்கலாம். நரேட்டா, மயிலின் புத்தியால் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் மழையை சந்தோஷமாக எதிர்கொண்டனர். மோரல், புத்திசாலித்தனமும் ஒத்துழைப்பும் வெற்றியின் திறவுகோல். புத்திசாலி குரங்கு. ஒரு நாள் குரங்கும் நரியும் பழம் தேடி காட்டில் சென்றனர். ஒரு மரத்தில் பெரிய வாழைப்பழம் இருந்தது. நரி ஏமாற்றி தனக்கு மட்டும் பழம் வாங்க நினைத்தது. ஆனால் குரங்கு புத்திசாலி. அது மரத்தின் மேலே சென்று பழத்தை எடுத்து இருவருக்கும் சமமாக பகிர்ந்தது. நரியும் கூச்சமாக நன்றி சொன்னது. பாடம், புத்திசாலித்தனம், நேர்மை எப்போதும் வெல்லும். வானவில் தோழி. மழைக்குப் பிறகு வானவில் தோன்றியது. குட்டி மீனா வானவிலை காணும்போது, என் தோழி வரிசையில் நிறங்கள் போட்டிருக்கிறாள் என்றாள். அவள் ஒவ்வொரு நிறத்துக்கும் பெயர் வைத்தாள். செம்பட்டுப்பூ, இளஞ்சிவப்பு நார்த்தங்காய், நீலக்கடல். அம்மா சிரித்தாள். வானவில் உன் கற்பனைக்கு தோழி போல இருக்கிறாள் என்றாள். பாடம், கற்பனை ஒரு மந்திரம்.